ஒரு 6 அடிக்கு மேல மாடு இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்கண்ணா, நல்லா ஹெச்எப் கிராஸ் பண்ணா. சரிங்க. பெரிய மண்ணா, அது ரெட் சிந்தி கிராஸுங்கண்ணா ரெண்டுமே. சரிங்க. ஆமாண்ணா, இது மாதிரி ஹை குவாலிட்டி மாடு நம்ம எப்பவுமே விற்பனைக்கு இருக்குங்கண்ணா. சரிங்க. ஆமாண்ணா. எப்படிண்ணா கறவையில எப்படி எதிர்பார்க்கலாங்க? 2 மாடு சேர்ந்து ஒரு 50 லிட்டர் கறக்குண்ணா. ஆமாண்ணா, 50 லிட்டர் கறக்குங்களா? கண்டிப்பா கறக்குண்ணா. சரிங்க. அப்ப இந்த 2 மாடு இருந்தா போதுங்களா ஒரு பண்ணைக்கு? அது போதுங்கண்ணா, இதெல்லாம் நார்மலா மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதுண்ணா. சரிங்க. ரெண்டுமே கிராஸ் மாடு தாண்ணா, பியூர் ஜாதி கிடையாது, ரெண்டுமே கிராஸ் மாடு தாண்ணா. சரிங்க. ஆமாண்ணா. ஸோ கிட்டத்தட்ட நல்லா சைஸா இருக்கு. இதெல்லாம் எத்தனை ஈத்தலை எப்படிங்கண்ணா? இது ரெண்டுமே 2ஆம் நீத்துங்கண்ணா. ஆமாங்கண்ணா, ரெண்டுமே 2ஆம் நீத்துண்ணா. சரி. தரமான மாடு. மடி செட்டை பாருங்கண்ணா, பின்னாடி பாருங்க, மடி அமைப்பை பாருங்க. சரி. ரெண்டுமே 10 நாள் ஆகுனா. ரெண்டுமே நல்ல ஒரு மடி செட்டுங்கண்ணா. ரெண்டுமே பாருங்க எவ்வளவு சுருக்கம் இருக்கு என்னன்னு பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பெரிய மடி செட்டு கொண்ட மாடுனா அது. ரெண்டுமே 10 நாள் ஆகுனா கண்ணு போட. சரிங்கண்ணா. ஆமாங்கண்ணா, இந்த மாடு கண்ணு போடலாம் அவ்வளவு மடி வரும், வெளியே பிடிக்க முடியாத அளவுக்கு மடி வந்துருங்க. சைஸை பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா. நம்ம பண்ணைய பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டங்கண்ணா. கரூர் மாவட்டத்துக்கிட்ட உப்படமங்கலம் பக்கத்துல மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு.